நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் முதல்நிலை பெண் காவலர். டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் 28, 29 தேதிகளில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் உண்டு. 28, 29 நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதை ஒரு நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அதோடைய ஷார்ட் வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து எக்ஸாம் வேணால் மாறலாம், ஆனால் அந்த எக்ஸாம் டேட் மாறாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த பேப்பரில். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஆனால் எக்ஸாம் டேட்டு 28, 29 தேதிகளில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதக்கணக்கிலலாம் எக்ஸாம் தள்ளி போகாது. நிறைய பேர் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர்லாம் சொல்கிறீங்க. அவ்வளோ நாளில் எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. வதந்திகளை நம்பாதீங்க. அதாவது நீங்கள் நல்லபடியாக படிச்சிட்ருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை கேட்டு நீங்கள் படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துவீங்க. நிறைய வதந்திகளை கூட இருக்கவங்களே நிறைய பரப்புவாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட. அதெல்லாம் சுத்தமாக நம்பாதீங்க. இதுவரையும் படித்தது பெரிய விஷயம் இல்லை. இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிசிக்கலும் இடையில பண்ணிவிட்டு நல்லா படித்து பிரிஸ்காக உடம்பை பார்த்துட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாராவது லஞ்சம் கேட்டாங்க, இந்த எக்ஸாமில் நான் உன்னை எஸ்ஏ ஆக்கிடுறேன் இந்த செலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேலைக்கு வர்றோம். அடித்தளமே லஞ்சம் கொடுத்து வர்றதுக்காக இல்லை. அதனால் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க. அடுத்து டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற யாராக ஆண், பெண், மூன்றாம் பாலினத்தவர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஹைட்டு மட்டும் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஃபிசிக்கலில் ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகும்போது. அதனால் உங்களுக்கே தெரியும், ஓகே நமக்கு கரெக்டான ஹைட் இருக்கும். முன்னெல்லாம் நமக்கு கரெக்டான செஸ்ட் அளவு இருக்குது. ஓகே அது கூட பெரிய விஷயம் இல்லை. தண்டால் போட்டு நம்ம கரெக்டாக வந்துக்கலாம். ஆனால் ஹைட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. நான் இந்த போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆனது 2013. அப்போல்லாம் என் கூட பெரும்பாலான டிகிரி ஹோல்டர்ஸ் தான் எழுதுவோம். அதாவது நார்மலாக பிஏ, பிஎஸ்சி அந்த மாதிரி பிகாம் படித்தவங்க. ஆனால் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நாமினல் ரோல் பயோடேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிஇ முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, அந்த மாதிரி இன்ஜினியரிங் லைன்லலாம் நிறைய படித்தவங்கெல்லாம் நம்மளுடைய போலீஸ் ஜாபில் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான். இந்த போலீஸ் வேலையில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இந்த வேலைக்கெலாம் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம், ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு. சரி ஓகே, அப்போ ஏன் நீங்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறீங்க? அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். வரமாட்டாங்க. சுத்தமாக நம்பவே நம்பாதீங்க. இந்த வேலையை வச்சு நம்ம ஃபேமிலியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கலாம். இந்த போலீஸ் வேலையினுடைய பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துலாம். இன்னொரு வீடியோவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இடையில நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி, அதுவே உங்களுக்கு நல்ல பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎன்எஸ் அலோன்ஸ், ரிஸ்க் அலோன்ஸ், யூனிஃபார்ம் வாஷிங் அலோன்ஸ், நைட் ரவுண்ட்ஸ் அலோன்ஸ் அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இன்க்ளூடிங் இந்த சேலரி உங்களுக்கு உங்களுடைய ட்ரைனிங் பீரியட்லேருந்தே கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 25,000 பக்கம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்மளுடைய பேரண்ட்ஸ், மேரேஜ் ஆகாதவங்கன்னா பேரண்ட்ஸ், மேரேஜ் ஆனவங்கலாம் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஈஸியாக பர்சனல் லோன் அண்ட் ஹோம் லோன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், நமக்கே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பர்சனல் லோன், அந்த லேண்டில் வீடு கட்ட ஹவுசிங் லோன் கிடைக்கும். லீவு ஓகே, லீவ் கிடைக்கவே கிடைக்காதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ், ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அவசர நிலைகளில் மட்டும் கிடைக்க வாய்ப்பு கம்மி. மற்றபடி எல்லா டைம்ஸும் நமக்கு கண்டிப்பாக லீவெல்லாம் கூட நமக்கு கிடைக்க தான் செய்யும். அடுத்து போலீஸ் குவார்ட்டர்ஸ். நீங்கள் ஃபேமிலியோட மேரேஜ் ஆகி ஃபேமிலியோடு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு தனியான போலீஸ் குவார்ட்டர்ஸ் கிடச்சிரும். இல்லை பட்டாலியனில் இருக்கேன் அப்படின்னா, மென்னாக இருந்தால் மேரேஜ் ஆகலை அப்படின்னா பேரக்ஸ் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக தங்கிக்கலாம். அடுத்து போலீஸில் குரூப் இருக்கும். அந்தந்த பேட்ச் ப்ளஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் குரூப்பு என்ன உதவினாலும் அதில் செய்வாங்க. கண்டிப்பாக பிளட் வேணும்னா பிளட் கொடுப்பாங்க. வீட்டில் யாருக்காவது முடியலை, மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடுச்சுனாலும் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணி அமௌண்ட் நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கொடுப்பாங்க.
இன்னொரு பெரிய விஷயம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பே கமிஷன் நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பே கமிஷன் இன்க்ரிமெண்ட்டோட வந்து நீங்கள் வேலைக்கு வருவீங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பேட்ச். நீங்கள் மட்டும்தான் 10 இயர்ஸ்க்கு ஒருக்கா தான் இந்த பே கமிஷன் வரும். அடுத்து இந்த போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்க் ஷீட் வேணும், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். நீங்கள் டுட்டோரியலில் படித்தாலும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கலாம். அது எப்படி எங்கே அப்படின்னு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். அடுத்து எனி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, நீங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஃபிசிக்கலுக்கு 5 மார்க் நீங்கள் வச்சுருக்க சர்டிஃபிகேட்டை பொறுத்து வந்து உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. இன்றைக்கி நான் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்குறது, டுட்டோரியலில் படித்தவங்க எங்கே வாங்கலாம், ப்ளஸ் வந்து விடோயர்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த விடோயர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அதை வந்து யார் கொடுக்கணும், அது வந்து நீங்கள் தாசில்தார்ட்டையோ அங்கே உள்ள விஏஓட்டையோ எழுதி வந்து வாங்கிட்டு வரக்கூடாது. அது வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் படி வந்து நீங்கள் விடோயர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வார்டு கோட்டா, வாரிசு கோட்டா பற்றியும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.